அம்மா சரி அந்த வள்ளியம்மை என் தங்கை கல்யாணியா கூட்டி வாங்க பாப்போம். என் தங்கை கல்யாணி நெஞ்சமே தாலாட்டும் பூங்காட் நான் அல்லவா நீ கேட்டு பாராட் ஓ மன்னவா. அதனால என்ன பண்ணணும்? ஆடணும். அதுக்கு என்ன பாட்டு பாடணும் சொல்லுங்க. எந்த நிலாவே? அந்த நிலாவை சொல்றீங்களா? சரி சரி. அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சே ஏ ராசாவுக்காக. எங்கே எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். எங்கே எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சே ஏ ராசாத்துக்காக. எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். எங்கே எங்கே கொஞ்சம் நான் பார்க்கிறேன், கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சே ஏ ராசாவுக்காக.
என்னடே நான் மஞ்சு வரட்டா நடக்குது. எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி அம்மா தோழியம்மா அம்மாக்காக கூப்பிட்டீங்க நம்ம இடத்திற்கு. சரி நாரத மகரிஷி வந்து நாரதர் மகரிஷி நம்ம இடத்துக்கு நம்ம இடத்திற்கு சொல்லுங்க. நாரதர் மகரிஷி ஆசீர்வாதம் வாங்குவோம். நாரதர் மகரிஷி வந்திருக்கிறார். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், அருள் கோர்த்து ஆசி தர வேண்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், அருள் கோர்த்து ஆசி தர வேண்டும். மகிழ் ஓடு ஒன்றை குறமகள் தொழுவேன், இது வாழ்வில் உமது அருள் வேண்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், அருள் வாக்கு தேடி வர வேண்டும். கோலம் கொண்ட முனியே பொது நலம் காணும் உமது பணியே. கொண்ட தண்ட சாமி நீதொரு நாடு வெல்ல வேண்டும். கோலம் கொண்ட முனியே பொது நலம் காணும் உமது பணியே. எதிர்காலம் அறிந்த மாமுனியே, எதிர்காலம் அறிந்த மாமுனியே, திருப்பாதம் புனிதம் தவ முனியே. வர வேண்டும் சாமி வர வேண்டும், நல்லாசித்தானே தர வேண்டும். வர வேண்டும் சாமி வர வேண்டும், அருளாசித்தானே வர வேண்டும். உயர்வான வானின் மகனே, உயிர் படைக்கின்ற பிரம்மன் மகனே. உறவோடு தண்ட சாமி நீதொரு நாடு தானே வரவே. உயர்வான வானின் மகனே, உயிர் படைக்கின்ற பிரம்மன் மகனே. அயன்மாலும் அயனும் ஆள்பவரே, அயன்மாலும் அயனும் ஆள்பவரே. அடியாளின் வணக்கம் நாரதரே. வர வேண்டும் சாமி வர வேண்டும், நல்லாசித்தானே தர வேண்டும். வர வேண்டும் சாமி வர வேண்டும், பள்ளிக்கு நல்லாசித்தான் ஆசி தர வேண்டும், வர வேண்டும் சுவாமி வர வேண்டும், அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும். நாரதரே தான் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஆசி கொடுத்து விடு. வாருங்கள் சுவாமி வாருங்கள், பிரம்மனின் மகனே வாருங்கள், கலைவாணியின் புதல்வனே வாருங்கள். அதலம் கிதலம் சுதலம் ததாதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய மேலோகம் 7 லோகங்களும், பூமி பூலோகம் உபர்லோகம் சுபர்லோகம் சனலோகம் சத்தியலோகம் தபலோகம் என்று சொல்லக்கூடிய கீழோகம் 7 லோகங்களும் 14 லோகங்களும் சுற்றி வருகின்ற நேரத்தில் தாங்களது வேள்விமலை சாரல் தங்களை வருக வருக என்று அழைக்கின்றது. வர வேண்டும் சுவாமி, நல்ல ஆசி தர வேண்டும். என்னைய நாட்டு மக்களையும் அனைவருமே ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் சுவாமி. வருக வருக வருக. அருமையான வரவேற்பு இருந்தாலும் கூட இந்த 2 சிறு பாலகர்களுக்கு ஆனால் பார்த்தா பாலக மாதிரியே தெரியுது. சரி, தங்களுக்கு என்ன வர வேண்டும்? சுவாமி எனக்கு ஒரு வரம் வேண்டும். வரத்தை நம்ம இவ்வளவு சுணக்கமா கேட்கிறோம். என்ன வர வேண்டும்? அந்த வரத்தை நீங்க கொடுக்கான நான் ஜாமி கிட்டே வாங்கிக்கிறேன். கேளுங்க, என்ன வர வேண்டும்? சுவாமி என்னங்க? அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா, அடுத்த ஜெம்மன் இருந்தா, அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா இருந்தா, இருக்கும். அடுத்த ஜென்மத்துல சரி நான் புத்தாவும் என் புருஷன் பாம்பாவும் பிறக்கணும். அப்படியா? சரி, யாரா இருந்தாலும் சரி, அருமையான வரம் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு எண்ணம் போல் நீங்க வாழ்க வாழ வேண்டும் சுவாமி. என்னங்க? அந்த வரத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லி சொல்லுங்க சாமி. அதுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் புத்தாவும் நீங்க புத்தாவும் என் கணவர் பாம்பாவும் சரி பிறக்க வேண்டும். அம்மா பால் மாட அவன் உள்ள இருக்கு கண்டாவும் இருக்கணும். தவறுலங்க, ரெண்டு மாடு இணைஞ்சாதான் பால் பால் ரெண்டு மாடு முடிச்சிருந்தா சாமி எங்களுக்கு வரம் கொடுத்துரு. அதாவது வந்துட்டு நான் பாம்பாவும் நான் புத்தாவும் என் வீட்டுக்கார் பாம்பாவும் அடுத்த ஜென்மத்துல எங்களை படைச்சிருங்க. நாங்கள் வருகிறோம். சின்னவர்கள் அதுக்கு அவ்வளவுதான் கொத்துற போயிட்டு ஒப்புரமும் உபசரித்து பேசி
உப்பில்லா குழுவார்த்தல் உண்மையை அமிர்தமாகும் என்ற முறையோடு அன்பாக வந்து பண்பாக வரவேற்ற ஆரணங்கே மங்கையே நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் சமூகம் சமுதாயம் பல்லாண்டு வாழ்க வளர்க என்று உன்னை வாழ்த்த வேண்டும் என்றால் வரவேற்பளித்த உமக்கு எம்முடைய வாழ்த்து, எளிய வாழ்த்து, சிறிய வாழ்த்து, எப்படிப்பட்ட வாழ்த்து என்று பார்த்தாள். ஓடு. வனம் தேடி விரைந்தே வரவேற்பில் மகிழ்ந்தே மனமாற வாழ்த்துகின்றே நாரதரின் வாழ்த்துக்கள் வனம் தேடி விரைந்தே வரவேற்பில் மகிழ்ந்தே மனமாற வாழ்த்துகின்றே நாரதரின் வாழ்த்துக்கள் மனம் தேடி விரைந்தே. ஆலோலம் சோழன்ற காணவில்லை இங்கு அழைத்ததம்மா ஆகாக வழியாக பரவுத என்னை இசை எடுத்ததம்மா நல்ல வளமான காலம் உனக்கென்றும் உண்டு உன் தெய்வம் முருகனின் துணையும் உண்டு அது நடக்கும் இருக்கும் ஆனந்த ஒருவார் மனம் தேடி விரைந்தே வரவேற்பில் மகிழ்ந்தே மனமாற வாழ்த்துகின்றே நாரதரின் வாழ்த்துக்கள் ஏழேழு லோகங்கள் போற்றிடவே வழி பிறந்ததம்மா உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளும் நிறைவேறுமம்மா நல்ல வளமான வாழ்வும் நலமான வளமும் அருளோடு நாரதன் தந்தருள்வே அது நடக்கும் அது கிடைக்கும் என்றும் ஆனந்த உருவா மனம் தேடி விரைந்தே வரவேற்பில் மகிழ்ந்தே மனமாற வாழ்த்துகின்றே நாரதரின் வாழ்த்துக்கள் வள்ளி நீ யார்? இதற்கு முன்பு தாங்கள் எப்படி இருந்தீர்கள்? இப்பொழுது தாங்கள் என்ன நிலைமை இருக்கின்றீர்கள்? இதுக்கடுத்து நீங்கள் எப்படி இருப்பீங்க முதற்கொண்டு எனக்கு நன்றாக தெரியும். தெரிந்திருந்தாலும் கூட உங்கள் வாய் திறந்து நாவால் கூற வேண்டும், எனது மனமகிழ்ந்து செவியால் கேட்க வேண்டும் என்ற ஆவல். அதன்படி 5 பேரை கட்டி 5 கணவரை மணந்து வாழ்ந்தல்லவா பாஞ்சாலி, அவள் போல் இந்த பெண்மங்கை வாழ்க. அதேபோல் தமிழுக்கென்று தொண்டாட்ட வேண்டும் என்று பிறந்தாலே அவ்வை போல் நீ வாழ்க. கோவலனுடைய மனைவி 2ஆம் மனைவி மாதவி போல் நீ வாழ்க என்று உம்மை வாழ்த்துகின்ற மகளே. இப்படி வாழ்ந்தாய் சிறைப்படைவாய். ஆகையால் யாம் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் வருமா வராதா என்பதை எடுத்து ரத்தின சுருக்கமாக ஒருங்கள் பார்க்கலாம். உன்னை கொண்டு என்னை கிழித்து உன்னை உயிரளிப்பி நாம் செத்தால்தான் நம் சந்ததி என்ற அகந்தை நன்றாக இருக்க முடியும் என்று அடித்தகள் பலியாகிறது, செதிகைகள் சிலையாகிறது, இழைத்த மரம் தான் நிலையாகிறது, கிருக்கேசவர் சித்திரமாகிறது, நெட்டியவர்கள் இசையாகிறது, பாடிய குரல் கவியாகிறது. தாயின் மடியிலே பிறந்தோம், தந்தை மடியிலே வளர்ந்தோம், ஆசானிடம் கல்வி பயின்றோம். இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கும் அறிவில் சிறந்த பெரியோர்கள், ஆற்றல் கடந்த இளைஞர்கள், என்னை ஈன்றெடுத்த சகோதரிகள், தாய்மார்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கேன். தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. மன்மதன் சிவன் மீது விட்ட அம்பு போல், ராமன் பராமரத்தி மீது விட்ட அம்பு போல், முருகன் மாமரத்தி மீது விட்ட அம்பு போல் தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. மன்மதனின் ஐங்கனி மலர் போல் அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கின்றது. கேளுங்கள் சுவாமி தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் நானும் உங்களிடம்
சில கேள்விகள் கேட்கப்படும், அதற்கு பதில் சொல்ல தயாராக இருந்தால் மட்டும் கேள்வியை தொடுக்கலாம். இதுதான் தலகணன்றது. என்ன தலகணம்? இருங்க நீ பேசுங்க. இருங்க, என்ன தலகணம்னு கேக்குறேன். யாருக்கு என்ன வாழ்த்து கொடுக்குறீங்க? இருங்க வாழ்த்தா இல்ல என்ன வாழ்த்து கொடுக்குறீங்க? பாஞ்சாலி போல நீங்க வாழுங்க அப்படிங்கிறீங்களே, இதெல்லாம் ஒரு வாழ்த்தா? இல்ல கேக்குறேன், என் தவறா இருக்கா? ஏன் நான் பாஞ்சாலி மாதிரி 5 பேத்துக்கும் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு சிறு பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்த்தை கொடுக்கலாமா? நீங்களே கேளுங்க, இதெல்லாம் நியாயமான வாழ்த்தா? 16 பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு வாழ்த்தலாம். சரி. 100 ஆண்டு காலம் நீ வாழ்கமா அப்படின்னு வாழ்த்தலாம். ஒருத்தல வாழ்த்துறங்கிறதுக்கு ஒரு அருகதை இருக்குது. அது என்ன பாஞ்சாலி மாதிரி நீங்க வாழ்க? என்னுடைய வாழ்த்து எப்பயும் அப்படித்தான் இருக்கும். எதுக்கு சொல்லணும் இந்த வாழ்த்தை? இந்த வார்த்தை எதுக்குங்க சொல்றீங்க என்கிட்ட? சரி இருக்கட்டும். அதுக்கு முன்பு தாங்கள் ஒரு வார்த்தை விட்டு என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? கேள்வி நீங்க என்கிட்ட கேட்கிற மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு கேட்கிற மாதிரி இருந்துச்சு. நான் கேட்கிற நீங்க பதில் சொல்ற மாதிரி இருந்தா. நீங்க கேள்வி கேட்கும் போது நாங்க கேள்வி கேட்க மாட்டோமா? இருங்க, சங்குரா சாமியோட கதை முறை என்ன தெரியுமா? பாரதி ராஜா அதிகமா பேசாத சரியா? எம்மா சந்தன லட்சுமி ஆணவம்ல என்கிட்ட சந்தன லட்சுமி வெள்ளாது. அதெல்லாம் குச்சிலே முட்டை கட்டி வச்சுட்டு வந்துரு. உன்கிட்ட சிரிச்சுதான் ஆத்தணும், புரியுதா? சரி சரி, ஒரு பேரும் புரிஞ்சுக்கணுமா? யார்கிட்ட பேசுறோம் சொல்லிருக்காங்கல்ல, பேசுறோம். சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்புன்னு. அந்த சிரிப்பு சிரிக்க கூடாது. நான் ஆணவ சிரிக்க மாட்டோமா? அதாவது என்னுடைய பாணி எப்படி தெரியுமா? வாழைப்பழத்தை ஊசி எடுத்த மாதிரி தான். வாழைப்பழத்துல ஊசி எடுத்த மாதிரி தான். அது வஞ்ச புகழ்ச்சாணி கேள்விப்பட்டிருப்பீங்களா? வஞ்ச புகழ்ச்சாணி புகழ் போல் இகழ்வதும் புகழ் தான் வஞ்ச புகழ்ச்சாணி. அந்த மாதிரி தான். நல்ல வழியில் வந்தீங்கன்னா நல்ல வழியை கூட்டி போய் நான் கொண்டு போய் பாட்டிடுவேன். சரி, ஒண்ணுமே தெரியாத கூட எங்க கொண்டு போய் பாடுறோம் புத்தகம் பாட்டி. அதெல்லாம் பாதை தெரிஞ்சுதாங்க வந்தா. தலைக்கான மண்டகணத்தை இந்த மானாமரியில கொண்டு போய் தலைக்கானத்தை போயிடுவோம். இந்த தலைக்கான பாதை தெரியும். இந்த தலைக்கான மண்டகணத்தை எனக்கு நீ காட்டினா சந்தா லட்சுமி நீ சந்தை சிரிச்சிட்டு போயிடுவேன். யாரு? ஏன்னா நீ ஏற்கனவே வார்த்தை தவறா விட்டுட்ட. சரி, தவறான வார்த்தை நீ பேசிட்ட. ஏன்னா நாங்க முதல்ல வாழ்த்து கொடுத்தது நீங்க. நான் பேச வரல. தவறான முறையில வாழ்த்து கொடுத்தது தவறு கிடையாது. அந்த வாழ்த்து நான் கொடுத்து என்ன சொல்ல முடியும்? எதுக்கு சொன்னீங்க அந்த வாழ்த்தை? சொல்லுங்க. அதை விட்டுரு. இப்ப நீ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? அதாவது நான் கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தா, நான் கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தா நீ கேள்வினா ஐயா நீங்க வாங்க. கதை முறை உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல? கதை முறை என்ன? நாரதர் கேள்வி கேட்க வேண்டும், வள்ளி பதில் சொல்ல வேண்டும். கதை இருமா நீ இருங்க. கதை முறைப்படி நாரதர் கேள்வி கேட்கணும், நாங்க பதில் சொல்லணுமா? கதை முறை தானே. ஏன் வள்ளி கேள்வி கேட்க கூடாதா? கேட்க கூட நான் சொல்றேன். சொன்னாலும் அது கேள்வி நல்ல கேள்வியா இருந்தா கேட்கலாம். நான் உனக்கு கேள்வி சொல்றது புரிஞ்சுட்டு பேசுங்க. அப்படியே கேள்வி கேட்க வேணாம் சொல்ல கிடையாது. எவ்வளவு வேணும் கேளுங்க. சரி, நான் சொல்றேன். ஆனா இந்த வார்த்தை நீ சொல்லாம கேட்க வரேன். கதை முறை என்ன? நாரதர் கேள்வி கேட்கணும், வள்ளி பதில் கூற வேண்டும் அப்படின்னு நீங்க வேணா நினைச்சுக்கலாம். சரி, பாட்டா சரி, நான் எனக்கு சொல்லுவேன். சரி, நீ நம்ம மண்டக்கணுமா? அது புதுமை எந்த ஒரு பெண்ணுமே என்கிட்ட சொல்லாத வார்த்தை. அதுக்கெல்லாம் எவ்வளவு ஒருத்தி பேக்க தூக்கிட்டு வந்துருப்பா, அவன்கிட்ட போய் சொல்லுங்க. எந்த ஒரு வள்ளியுமே என்கிட்ட சொல்லாத வார்த்தை. நீ கேள்வி சமயம் பதில் சொல்றேன்னு பணிஞ்சு போயிருக்காங்க. அண்ணா நீ மண்டக்கணம் என்ன மண்டக்கணம்? ஏன் உங்களுக்கு மண்டக்கணம் தெலக்கணம் இருக்கையில திமுரு இருக்கையில எங்களுக்கு இருக்காதா? துமுறலாம் காரணம் தாங்க மாட்டேன். உங்க திமுறலாம் என்கிட்ட காட்டாதீங்க. என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சந்தான மரியாதை கொடுத்து போறேன். நானும் ஏதோ பொம்பளை புள்ளனால பாத்துட்டு இருக்கேன். இல்ல நான் பெத்த புள்ள அப்படி நினைச்சு பாத்துட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்க கள்ளிப்பால் ஊத்தி அன்னைக்கே கொண்டிருப்பேன். கள்ளிப்பால் ஊத்தி அதெல்லாம் அந்த காலங்க. கள்ளிப்பால் ஊத்தி கொள்றதெல்லாம் இப்ப கள்ளிப்பாலை ஊத்துறவங்களுக்கே குடுத்துட்டு வந்துருவோம் நாங்க. அப்படியா? சரி இருக்கட்டும், நல்லா அருமையா பேசுறீங்க. அருமையா. நீங்க என்ன சொன்னீங்க? நான் வாழ்த்து தவற சொல்றீங்க. தவற சொல்லுமா? என்ன கேட்டீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் ஐவரையும் கட்டி வாழ்ந்தாலே பாஞ்சாலி அவளோட வாழ்க்கன்னு அவளோட வாழ்ந்ததை தவறான்னு கேட்கிறேன். தவறே கிடையாது. எதுக்குங்க அந்த வாழ்த்தை எனக்கு? உத்தமியோட வரலாறு எடுத்தீங்கன்னா அவளும் ஒரு உத்தமி தான். ஏன்னா நாராப்பட்ட நான் தான் போறேன். போய் என்ன சொல்றேன்? எப்பா 5 பேருமே ஒரு மனைவியோட 5 பேரும் ஒரே வாழ முடியாது, அது தவறான விஷயம். அதனால ஒரு ஆண்டுக்கு ஒரு வாழ வேண்டும். அதுதாங்க கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின் என்று சொல்லியிருக்காங்க. ஒரு கனியை கொண்டு வந்து அப்படின்னு சொன்னதுக்காண்டி அது கனியா கன்னியா என்று தெரியாம 5 பேரும் சாப்பிடுங்கன்னு சொன்னது ஒரு தவறு. தவறு கிடையாது. தாய் சொல்ல மீறக்கூடாது. எப்படி தாய் சொல்ல மீறக்கூடாது? தன்னுடைய தாயாப்பட்ட என்ன பண்றா? பூஜையில மகாவிஷ்ணு பரந்தாமன் நினைத்து பூஜை பண்ணி கொடு. தாய் சொல்றதே கேட்கணும், அது உண்மைதான். திரும்பி பார்த்தால அவ அர்ஜுன் என்ன சொன்னா? ஏமா நான் வில்வித்தையில் நான் வென்று விட்டேன், எனக்கு ஒரு கனியை கொடுத்திருக்கிறார்கள், இந்த கனியை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க
கேட்ட உடனே எப்பா நீ சின்ன பிள்ளைல 5 பேர் ஒத்த கணிக்கு அடிச்சுக்குவீங்க, அதனால இந்த ஒத்த கனி 5 பேர் பங்கிட்டு சாப்பிடுன்னு சொல்ல திரும்பி பார்த்தா அவளுக்கே வேப்ப தட்டிடுச்சு. அப்பா கனி என்று ஒரு பெண்ணை மறந்து விட்டு கொண்டு வந்து விட்டீர்களே என்று அவளே அஞ்சு விட்டாள். ஆனால் அந்த விஷயம் வேற. அவள் திறமையோட தன்மை என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு ஒரு உணவு வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? முதல் ஆண்டு தர்மனோட வாழணும். அந்த இரவே அந்த ஒரு ஆண்டு வந்து அடுத்த அந்த இரவே சென்று அக்னியை மூட்டி அந்த அக்னி இறங்கிடணும். ஆமா, அக்னியை இறங்கி முழுமையாக உடம்பை வாட்டி கொண்டு முன்பு புதுமை பெண்ணாக வருகின்றாள். மறுபடியும் பீமோடு வாழணும். இப்படி ஒருவனுக்கு ஒருத்தியாக முறையாக வாழ்ந்தனால தான் அவள் பண்ணி வாழணும்னு சொன்னேன். இது தப்பு இருக்கு. சரி, அது மாதிரி வாழ்த்து கொடுக்குறீங்க. அப்படி அதனால பாஞ்ச பண்ணி வாழணும்னு சொன்னேன். சரி, அதே போல அவ்வை வாழ சொன்னேன். ஏன் தவறு கிடையாது. அவ்வை திருமணம் பண்ணலை, ஆக நீ திருமணம் பண்ண வாழணும்னு சொன்னா அப்படி கிடையாது அர்த்தம். அவையோட தன்மை என்ன? தமிழுக்கென்று தமிழே என் உயிர் மூச்சு என்று சொன்னாள். அதனால என்ன பண்ணா, தன்னுடைய இளமை பருவத்தை கொடுத்துட்டு முதுமை பருவத்தை பெற்றா. ஏன்னா இளமை பருவம் வச்சுக்க அழகா இருந்துச்சு பொம்பளை பிள்ளைங்க. சரி, எல்லாத்துக்கும் ஆசை வந்துடும். யாருக்கு ஆசை வரும்? யார் இது எனக்கு இல்லம்மா, பாக்குறவங்களுக்கு ஆசை வந்துடும். அண்ணனுக்கு ஆசை வராதா? பிள்ளை படுறா அவள் அழகா இருக்கா பிள்ளை அப்படி ஆசை வராதா? அப்படி ஆசை வந்து விட்டால் நான் என் மீது ஒருவன் அவள் கொள்வான், நான் ஒருவன் மீது அவள் கொள்வேன். அப்படி ஒரு அவள் ஆசைப்படுறது தப்பு இல்ல, அது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு ஆசைப்படலாம். இப்பெல்லாம் கிடைக்குமா? எல்லாம் கிடையாது, நினைச்ச தூக்கிடுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவங்க ஆசைப்பட்டாலும் திருப்பி ஒரு பெண்ணு ஆசைப்பட்டா மட்டும்தான் நடக்கும். நீ சொல்வதெல்லாம் 1950 60 நடந்தது. சரி, இன்னைக்கு எடுத்துக்க ஏன் இப்போ நடக்குது இருக்குது. முறை நாளுக்காக ஒரே நாள் சந்திப்பு தான், அடுத்த நாள் திருமணம் முடிச்சு. சரி சாமி, இவ்வளவு வார்த்தை பேசுறீங்களே. அவை பண்ணி வாழ்கன்னு சொன்னேன். அடுத்து யாரு? கோவிலோட மனைவி இரண்டாவது மனைவி மாதேவ வாழ்கன்னு. அவன் முன்மையா ஒரு பரதநாட்டிய கலைத்துறை சேர்ந்தவள். அவன் அந்த கலைத்துறை சேர்ந்த என்ன பண்றா அப்படின்னா, இருக்கின்ற பொழுது ஒரு கோவில் நம்ம போய் பார்க்குறாரு. பார்க்க அவருடைய பரதநாட்டிய ஆட்டத்தை பார்த்து ஒரு வாங்கிட்டாரு, மணக்க வேண்டும் மணந்துட்டாரு. அது மணந்த பின்பு அப்போ எந்த ஒரு ஆட்டத்துக்கு போக கிடையாது, எந்த ஒரு அரண் ஏறெடுத்து கூட பார்க்கல. ஆனால் என்ன பண்ணா, முதல்மனையாப்பட்ட யாரு? முதல்மனை யாரு? கோவில் மனைவி கட்டை இருக்க பத்தியா? என்ன பண்ணா, நாட்டை ஒரு ஊரையே எரிச்சா. எதுக்கு அப்படின்னா, அதுவும் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் தீர விசாரிக்கணும் மெய்ங்கிறாங்க. கொண்டு வா என்பதற்கு கொன்றுவான் அவங்க காதல விழுந்த காலத்தால கொண்டு வர வேண்டியவை கொண்டு வந்து விட்டார்கள். அதனால தான் மாதேவி போல் நீ வாழ்க, அவ்வை போல் நீ வாழ்க, பாஞ்சாலி போல் நீ வாழ்கன்னு வாழ்த்துனேன். இது தப்பா இருக்கு? நல்ல வாழ்த்து. சரியா இருக்கேன். இதிகாசங்கிறது எத்தனை சாமி? இவ்வளவு அறிவா பேசுறீங்களே, இதிகாசங்கிறது எத்தனை? இதிகாசங்கிறது தெரிஞ்ச 2, தெரியாம 1, மொத்தம் 3 இதிகாசம். தெரியாத பத்தி நான் கேட்கவில்லை சாமி, தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்க. ராமாயணம் மகாபாரதம். சரிங்க சாமி, ராமாயணம் மகாபாரதம். ராமாயணத்துல வந்தவங்க உடல் அழியாம உசர அழியாம மகாபாரதத்துல வந்தாங்க. யார் அவங்க? ஏன்னா நீங்க முற்றம் திறந்த முனிவர், நடக்கிறது நடக்க போறது நடந்து முடிஞ்சது, இனிமேல் என்ன நடக்க போகுது அதையும் சொல்றவங்க நீங்க. சரிமா, சொல்லுங்க. அப்படியா? அதாவது உடம்பலியா உடல் அழியாம உசுர அழியாம மகாபாரதத்துலயும் வந்தாங்க. வாமா. ஆமா, இல்ல இருங்க, கேள்வின்ற அப்புறம் என் சாமி கேட்கணுமா? இங்க வாமா. நீ யாரு? வள்ளி. உனக்கு என்ன இந்த கலியுகத்தை மட்டும் உனக்கு வேலையே இருக்கு. ஆமா, கிரேதா திரேதா துவாபர கலியுகம் 4 யுகத்திலுமே அனைத்து கதைகளும் வரக்கூடிய ஒரே கதாபாத்திரம் யார் அப்படின்னு அதுதான் கேக்குறேன். சொல்லுங்க சாமி. அப்படி இருக்கிற அப்புறம் நீ கேள்வி கேட்கிறேன்னா என்ன துணிச்சல் இருக்கணும்? நான் என்ன சொல்றேன், திரும்பி நீ எவ்வளவு கேள்வி எனக்கு கேள்வி பதில் சொல்றேன். பாரதி ராஜா, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? பதில முதல்ல சொல்லு பாரதி ராஜா, சொல்லு. பதில சொல்லு முதல்ல. கதையில இருந்து எனக்கு தெரியுமா தெரியாது? சொல்லுங்க சாமி, பதில சொல்லுங்க. நான் சொல்றேம்மா, சொல்லுங்க. நீ எவ்வளவு கேள்வி வேணா கேளு. என் மண்டை இருக்குது, மண்டகணத்தை காட்டுறேன். தொண்டையா இருக்குது. ஆனா நான் சொல்லணுமா, நீ கேக்குறீங்க கேள்வி. நீ ராமாயணத்துக்கு எந்த கேள்வி வேணா சொல்றேன் பதில. ஆனா திரும்பி நான் கேள்வி கேட்டனா சரி நீ தலையில பதில் சொல்ல முடியாது. சொல்லிடுவேன். அதனால சொல்லிடுவியா? கேளுங்க முதல்ல. மண்டகணமா கேளுங்கன்னு சொல்லிட்டேல, கேளுங்க. தைரியமா கேளுங்க. உன் சேட்டைன்னு ஒடுக்க விட மாட்டேன். பாக்குறேன். அதாவது கேட்டீங்க, ராமாயணத்தில் இருந்தவர்கள் உடம்பலியாம உசலியாம வந்தது யாராரு அப்படின்னா, முதல் யாருன்னு கேட்டால் ஆஞ்சநேய பெருமாளாகப்பட்ட மாருதி சொல்லக்கூடிய ஆஞ்சநேய பெருமாள் அனுமான். அவர் தான் ராமாயணத்தில்
ராமனுக்கு உறுதுணையாக இருந்தார். அதே அவர் என்ன பண்ணார், மகாபாரதத்தில் பீமசேனுக்கு குருநாதர் இருந்தது ஆஞ்சநேய பெருமாள் தான். அதே போல் அர்ஜுன தேர்கொடியில் இருந்தது யார் அப்படின்னா அதுவும் ஆஞ்சநேய பெருமாள் தான். அப்போ எங்கே இருந்தார், உடம்பு அணியில் உசுரம் அணியில் அப்படியே ராமாயணத்து மகாபாரதம் வந்தார். அவர் இரண்டாவது யார் வந்தா அப்படின்னா பரசுராமர். அவர் பரதனுடைய கொள்கை என்ன, என் தந்தை தாயை கொண்ட மன்ன பரம்பரையை வாழக்கூடாது, 23 சத்தியை கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் உதித்தவர். அப்போ 22 சத்திரை அழித்து விட்டார்கள். 23வது ராமரை அழிக்கணும்னு போகிறாரு. போய் வாய்க்கில் படுது, எப்பா நீ அங்கேருந்து சிவதனுசை உடச்சிட்ட, நான் என் கையில் விஷ்ணுதனுசை வளர்ச்சி காட்ட அப்படின்னு அங்கே வந்து நின்னார். எங்கே ராமாயணத்தில். அதே போல் மகாபாரதத்தில் கர்ணன் இருக்கா பார்த்தீங்களா, அந்த கொடை வீரன் தர்ம வீரன், அந்த கர்ணனுக்கு குருநாதர் இருந்தது யாரு அப்படின்னா அது இந்த பரசுராமர். அதே போல இரண்டாவது ஒன்று யாரு, ஆஞ்சநேய பெருமாள், இரண்டாவது பரசுராமர், மூன்றாவது ஜாம்பவான். ஜாம்பவானுடைய கடைசி ஆசை ராமர் கேட்குறாரு, உனக்கு என்னப்பா வர வேண்டும், உனக்கு வேண்டிய வரங்களை கேள் நான் தருகிறேன்னு சொல்ல. எனக்கு ஒரு வரம் வேணாம், உங்களோட ஒரே ஒரு நாள் நான் போர் செய்யணும், யுத்தம் செய்யணும், எனக்கு வரந்து முடியுமா அப்படி. எப்பா நீ வந்து எனக்கு தீவிர பக்தனாகிவிட்ட, அதனால் உன்னால் என்னால் போர் செய்ய முடியாது, யுத்தம் செய்ய முடியாது, அடுத்த பிறவி ஒன்று இருக்கும், அப்பொழுது உனக்கும் எனக்கு யுத்தம் நடக்கும் சொல்ல. அதே போல் ஜாம்பவானாக இருந்தவன் ஜாம்பவான் அப்படியே வந்துட்டான். ஆனால் ராமனாக இருந்தவன் கிருஷ்ணனாக மாறி இருவரும் போர் ஒரு 10 நாள் போர் செய்து பின்பு அவருடைய தங்கையாகப்பட்ட ஜாம்பதியை திருமணம் செஞ்சார் கண்ணன். அப்போ வந்தது யாராரு, ஜாம்பவான், ஆஞ்சநேய பெருமாள், பரசுராமர் 3 பேரும் தான். உடம்படியாமல் உசிலியாமல் ராமாயணத்தை மகாபாரதத்தை இருந்தவங்க. சரி நான் ஏற்றுக்க, தவறுன மறுத்து பேசு. அதுக்கு முன்னாடி கதை முறை ஒன்று இருக்கு. அந்த காலத்தினாலே பண்டு விழி கற்கண்டே மோளே மாதே, பண்டு விழி கற்கண்டே மோளே மாதே, வண்டு வள்ளி வள்ளி மாதே, மாதே 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 கண்டு பிள்ளை கண்டு மொழி மாதே, வாழ்ந்திருக்கும் நாடு சொல் போதே. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை ஞான நிலை ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நடுமலை குறிஞ்சி நிலம் பூமி, கந்த மலர் எந்த முகம் மாறே, கந்த மலர் எந்த முகம் மாறே, உன்னுள் தந்தை தாய் அவர்களுக்கும் என்ன பேரோ, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தந்தை பெயர் நம்பி ராஜன் சுவாமி, தாயனகை மொழியில் என்பார் சுவாமி. பெயர் வள்ளி தந்தை பெயர் நம்பிராஜன், ஆகா அறிவை நம்பி, தாயின் பெயர் அறத்தை மங்கை நம்பி, மோகினி. பொருளை நம்பி, மக்கள் மன்னனை நம்பி, சரி. மன்னன் மக்களை நம்பி, நம்பிக்கலாம் ராஜன் ரம்யராஜன் ஒரே மகன். நம்பிக்கை தான் வாழ்க்கை, சரி. எல்லாத்தையும் நம்பணும். நம்பணும், அதை விரும்பணும், அப்புறம் நம்பணும், அதை பிடிக்கணும், ஆமா சேர்த்து வச்சா தான் நல்லா இருக்க முடியும். எது ஒரு தூண்டுதல் எல்லாமே பண்ண வச்சுங்களேன், அது ஒரு எந்த ஒரு கருவியும் செயல்பட திறன்பட இருக்காது. இருக்கட்டும், கேள்வி மறக்கலங்க. பச்சை பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்படி கேட்கணுமா வேணாமான்னு. இருக்கட்டும் ஏம்மா கேட்டீங்க, அதாவது தேவையில்லாம வம்புக்கு வந்து நீங்க தான், நான் வர கிடையாது. சரி, நீங்க சொன்ன வார்த்தை உண்மையா சாமி? ஏம்மா மகாபாரதத்துக்கு வந்தவங்க அப்புறம் உண்மைதானா? அவர் சத்தியமா நிச்சயமா தெய்வத்தின் அணைவாக நான் சொன்னது உண்மை. உண்மைதான். சாம்பவான் உண்மைதான் சாமி, அருமையான வகதில் கரெக்டா தான் போட்டு வாங்குறீங்களா? இருக்கட்டும், உண்மைதான் சொல்ல வர்றேன். வாங்கம்மா, அருமையா சொல்றீங்க. தாயை சிறந்த கோயில் இல்லை, சரி, தந்தை சொல்மிக்க மந்திரமே என்ற வாசகத்துக்கு இணங்கிய வாறு ஒருவன் இருந்தான். அதாவது தந்தை சொன்ன அடுத்த நொட்டி பொழுதே தன்னுடைய தாயோட தலையை வெட்டினான். அப்படி வெட்டுனது யாரு, அது வெட்டப்பட்ட காரணம் என்ன, அதனால வந்த கதை என்ன, அதனால ஒரு தெய்வமே வந்திருக்கு, அந்த தெய்வத்தோட பேர் என்ன தெரிஞ்சா சொல்லு. இல்லையா சந்தன லட்சுமி பொட்டி தூக்கிட்டு மணப்பாறைக்கு நடந்தே ஓடி போயிரு.
குட்டியை தூக்கிட்டு நடந்து போகணுமா? ஏய் என் பஸ் இல்லையா? பாரதிதாசா இங்க பெரிய ஒண்ணு தூக்கிடு உன்னை பாத்துக்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் இல்ல, இப்பலாம் பஸ் இருக்குது. என் கேள்வி பதில் சொல்லணும்னு வச்சுக்கவே நடந்துதான் போகணும். ஏன் நீங்க ஏன் சட்டம்? நீங்க கேட்டோன்னா பதில் சொல்லணும். என்ன கட்டாயமா? என்னது கட்டாயமான்னு கேக்குறேன். நீ கேள்வி கேட்டா நான் இவ்வளவு அருமையா போய் சொல்லியிருக்கேன். சரி, ஆமா. அது போல நல்ல பிள்ளையா, நல்ல பிள்ளையா, செல்ல பிள்ளையா, முறையான பிள்ளையா, அது தமிழ் பிள்ளை மாதிரி முறையா படி சொல்லணும். நல்லது இல்லைன்னு வச்சுக்க நீங்க கொஞ்சம் கொட்டையில தூக்கி போட்டு போயிரும் பாத்துக்க. எந்த கொட்டாயில? சாமியா கொஞ்சிறது மாதிரி இருக்கு. இந்த கொட்டாயில தூக்கி வீசிடுவீங்களா நீங்க? ஏமா என்னைய? சரி. யாரு? சாமிய தானே பார்த்தேன். யாரு? எங்கிட்ட காத்து என்ன வீசுற மாதிரி பண்றது? இருக்குது. நம்ம செய்தி தெரியாது உங்களுக்கு, இருக்கட்டும். சரி, நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. தாயின் சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம்லன்னு தாய் தலையே வெட்டினவ யாருன்னு கேட்டிருக்கீங்க. அப்பன் சொல்ல ஒரு நொடி கூட கிடையாது. சரி. சொன்ன அப்பன் சொல்ல அடுத்த நொடி பொழுது வெட்டினா அவன் யாரு? ஜெகத்கத முனிவர் இருந்தாராம். பெரிய முனிவர், ரொம்ப கோபக்காரராம். பக்கத்துல யாருமே நிக்க முடியாத அவ்வளோ ஒரு பெரிய கோபக்காரராம். ரேணுகா தேவி அம்மா இருந்தாங்களா, அவங்களோட மனைவி. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் பூஜை செய்துக்கிட்டு இருக்கையில் பச்சை மண்பானையில் வந்து குடம் செஞ்சு தண்ணி தூக்கிட்டு வந்து கொடுத்தாதான் அந்த பூஜையை செய்வாராம் ஜெகத்கத முனிவர். அப்பொழுதாக தண்ணி தூக்க போகும்போது மண்பானை செஞ்சுக்கிட்டு ரேணுகா தேவி அம்மா என்ன பண்ணுறாங்க, தண்ணிக்கு போகிறாங்க. தண்ணிக்கு போகும்போது அந்த தண்ணி நிழலில் யாரோ ஒரு கந்தர்வர் வந்து மேலே பறந்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மண்பானை, பச்சை மண்பானை செஞ்சு கொண்டு போய் தண்ணி மோந்துக்கிட்டு வரையில தண்ணி மோக்கத்துக்கு அந்த பானையை உள்ள தண்ணிக்குள்ளே விட்டுக்கிட்டே மேலே பார்க்குறாங்க. சரிம்மா, மேலே அதுவும் ஒரு உண்மைதான். கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின் என்று சொல்லியிருக்காங்க. எதையுமே அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு பேசணும். அப்போ அவ்வளவு அழகா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு கண்ணால் பார்ப்பது வந்து தப்பு கிடையாது. ரசிக்கலாம், அழகா இருக்கிறாங்க அப்படின்னு ரசிக்கிறது தப்பே கிடையாது. சரி, திரும்பி நம்ம பார்த்து ரசிச்சாதான் அது ஒரு தப்பு. அது எந்த வயசுல வரணுமோ அந்த வயசுல வந்தா தப்பு கிடையாது. வரக்கூடியாத வயசுல எதெல்லாமே வந்துச்சுன்னு வைங்களே, அது ஒரு தப்பா ஆயிரும். ரசிக்கலாம், அது வயசு இருக்கையில தான் ரசிக்கலாம், ருசிக்க கூடாது, அது தப்பு. எல்லா வயசுலயும் ரசிக்க கூடாது இல்லையா? அது ஒருத்தரோட பொருளுக்கு வந்து ஆசைப்படக்கூடாது. அது வந்து தானாப்புல இருக்கிற பொருளா இருந்தா நம்ம வாங்கிக்கலாம். இன்னொருத்தங்க வச்சிருக்கிற பொருளுக்கு நம்ம ஆசைப்படலாமா? ஆசைப்படவே கூடாது. அப்போ என்ன செய்யறாங்க, மேல ஒரு கந்தர்வர் போய்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு அழகா இருக்கிறாரே, அழக ரசிக்கிறதுல தப்பு இல்ல, அழகா இருக்கிறாரேன்னு சொன்னாங்களா? ஐயோ, உங்களை சொல்லுவேனா? எனக்கு என்ன கண்ணா தெரியல இல்ல கேட்குறேன், கண்ணு தெரியலையான்னு கேட்குறேன். எனக்குலாம் கண்ணு நல்லா தெரியும், யார் அழகா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னே சொல்லிடுவேன். ஆமா, மேல கந்தர்வர் போய்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா தண்ணி தூக்குறாங்களா. அந்த அம்மா தண்ணி தூக்கும் போது என்ன பண்ணுச்சு, மண்பானை உடஞ்சிருச்சு. மண்பானை உடஞ்சிருச்சு. அப்போ இத்தனை நாளாக நம்ம தண்ணி தூக்க வந்தோமே, இந்த மண்பானை உடையலையே, இப்போ மண்பானை உடஞ்சிருச்சே, நம்ம கணவர் கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம் நம்ம அப்படின்னு ஒரே தவிப்பா நிற்கிறாங்களா ரேணுகா தேவி அம்மா. ஒரே தவிப்பா நிற்கும் போது அங்கே ஞான கண்ணில் பார்த்துட்றாரு. யாரு? ஜெகத்கத முனிவர் பார்த்துட்றாரு. மண்பானை உடஞ்சிருச்சு, அப்போ கற்பு தன்மையை நீ மீறிட்ட அப்படின்னு யாரை சொல்கிறாங்க? ரேணுகா தேவி அம்மாவை சொல்கிறாங்க ஜெகத்கத முனிவர். அப்போ கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, சீக்கிரமாக போய் மகன்கிட்ட போய் சொல்கிறாரு, பரசுராமர்கிட்ட போய் சொல்கிறாரு, சீக்கிரமாக போய் உங்கள் அம்மா தலையை வெட்டி எடுத்துக்கிட்டு வா. உங்கள் அம்மா தப்பு செஞ்சுட்டா, உங்கள் அம்மா தலையை போய் வெட்டி வா. சீக்கிரமாக போய் உங்கள் அம்மா தலையை வெட்டி எடுத்துக்கிட்டு வா. அதையும் செய்யலாமா? அதையும் செய்யக்கூடாது. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிக்கணும். எதை இருந்தாலும் விசாரிச்சுட்டு செய்யணும். மேலே ஒருத்தர் அழகாக இருக்கிறாருன்னு பார்த்ததுக்கு எந்த மாதிரியா தாயின் தலையை வெட்ட சொல்லலாமா? சீக்கிரமாக போய் சற்று கூட யோசிக்காமல் என்ன செய்கிறாரு பரசுராமர், முட்டாள்தனமாக போய் தாயின் தலையை வெட்டிடுறாரு. முட்டாள்தனமா உங்களை சொல்லுவேனா சாமி? ஜெகத்கத முனிவரை சொல்கிறேன். சீக்கிரமாக போய் என்ன பண்ணுறாரு பரசுராமர், என்ன பண்ணுறாரு, போய் தலையை வெட்டிடுறாரு. அப்போ வெட்டிட்டு வரும்போது உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படிங்கிறாரு. யார் கேட்குறது? ஜெகத்கத முனிவர் கேட்குறாரு பரசுராமர்கிட்ட. மகனே, நான் சொன்னதை நீ செய்துட்டியேடா அப்படின்னு சந்தோஷமாக சொல்லி உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படிங்கிறாரு. அப்போ கேட்கும்போது எனக்கு அம்மா திருப்பி வேணும், எனக்கு அம்மா திருப்பி வேணும், எங்கள் அம்மாவை திருப்பி கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு பதஷ்டமாக இருக்கிறார் ஜெகத்கத முனிவர். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி உங்கள் அம்மாவை நான் திருப்பி தந்துடுறேன்
அப்படின்னு கேட்கும்போது அம்மாவை வெட்டும்போது அந்த சலவை பெண்ணு வீட்டுக்குள்ளே போய் ரேணுகா தேவி அம்மா மறைவு மோகா இருக்காங்க. அப்போ அந்த சலவை பெண்ணை அடைக்கலம் கொடுத்ததுக்காண்டி அந்த சலவை பெண்ணையும் வெட்டிடுறாங்க, ரெண்டியத்தையுமே வெட்டிடுறாங்க. அப்போ வெட்டும்போது எங்கள் அம்மாவை திருப்பி கொடுங்க அப்பா, எனக்கு அம்மா இல்லாமல் இருக்க முடியாது, அம்மா வேணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்கிறாரு அப்படின்னா, சீக்கிரமாக போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முனிவர் போய் என்ன பண்ணுறாரு, அம்மாவோட தலையை எடுத்து சலவை பெண்ணுக்கு வச்சிட்றாங்க, சலவை பெண்ணோட தலையை எடுத்து அம்மாவுக்கு வச்சிட்றாங்க. அப்போ உருமாறி மறுமாறி வந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம கருமாறி அம்மனை கும்பிடுறோம். யாரை வணங்குறோம்? கருமாரி அம்மனை காளியம்மனாகவும் முத்து மாரியம்மாவாகவும் ஆதிபராசக்தியாகவும் அங்காள ஈஸ்வரியாகவும் நம்மளெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறவ யாரு? அந்த 1000 கண்ணுடைய கருமாரி அம்மனை வணங்குறோம். சொன்ன பதில் சரியா? சரியா தான் சாமி, சரியா தான் சொல்லியிருக்கேன். இந்த தெய்வத்தின் ஆணையாக, தெய்வத்து மேல ஆணையாக சரி. நீ சொன்ன சரியா? சரிதான். சரியா? உண்மையாலுமே சரி சாமி, உண்மையிலும் சரிதாமா. ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும்பசிக்கு உதவாத அண்ணமும் தாகத்தை தீரா தண்ணீர் தரித்த முடியா பெண்ணீர் கோபத்தொடக்க வெந்தன் குருமலை உள்ளாசிடன் பாவத்தை தீரா தீர்த்தம் இருந்து உலகத்துல என்ன பயனாண்டா பயனில்லைன்னு இருக்கட்டும் இருந்தா கூட காலத்தை வந்து காரியத்துக்கிடு. அம்மா சந்தாலட்சுமி, காயமேது பொய்யடா காற்றெடுத்த பையடா மாயவன் கோயவன் செய்த மண்பானை ஓடடா. ஏன் இந்த வேலை உங்களுக்கு? நான் பாட்டுக்கு செவனையான அனுதினமும் முருகனையே வணங்கி கொண்டு இருக்கிறேன். என்னை வந்து கூப்பிட்டு நிக்க வச்சு வம்புழுத்துக்கிட்டு இருக்கீங்களா எப்படி? சரிம்மா, பருவம் எத்தனை? பருவங்கள் 7. என்னென்ன பருவம்? பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தேன், அறிவேன், தெளிந்தேன், பேரிலம் என்று சொல்லக்கூடிய 7 வகையான பருவங்கள். அதேபோல் பாலன், மீளி, மரபோன், திரவன், விடலை, காலை, முதுவன் சொல்லக்கூடிய ஆண்களுக்கு 7 பருவம் உண்டு. சரி, தாங்கள் இப்பொழுது அடைந்துள்ள பருவம் என்ன? மங்கை பருவம். மங்கை பருவத்தில் என்ன செய்ய வேண்டும்? மங்கை பருவத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சரி ஒரு வயது இருந்துச்சு என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணணும். முடிஞ்ச பாதி இடத்துக்கு தூக்கி கொண்டு போய் விட்டுறணும். கொண்டு போய் எங்கேயாச்சும் ஏற்றக்கூடாது ஏற்றி கொண்டு விட்டுறணும். மங்கை பருவத்துக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு. ஆமா, பாதுகாப்பு உனக்கு இப்ப இருக்கா? பாதுகாப்பு இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க, இப்படி இருக்கிறாங்க. பாதுகாப்பு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, 7 பேர் அண்ணமார்கள் இருக்கிறாங்க. சங்கன், சடையன், மங்கன், மகுடன், மகுளன், சரித்திரன் என்று சொல்லக்கூடிய வீரத்தேவன் என்று சொல்லக்கூடிய 7 பேர் இருக்காங்க. பெருமையா இருக்குமா? உடன் பிரவாத சகோதரர் 7 பேர் பேரை நீ ஒரு ஆள் சொல்லியிருக்க, அது பெருமையா இருக்கு, மகிழ்ச்சி. அதுபோல நீ சொல்றதும் சரிதான். சரி, மங்கை, மறந்தன், வீரத்தேவன் சொல்லக்கூடிய உங்க அண்ணன் 7 பேர் இருக்காங்க. 7 பேர் இருக்காங்க. உடன் பிரவாத சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. உங்க அப்பா அம்மா இருக்காங்க. ஆமா, ஆனா என்னதான் இருந்தாலும் கூட சரி துணைக்கு அது இருட்டுக்கு என்ன தேவை? வெளிச்சம், தாகத்திற்கு தண்ணீர், பசிக்கு அன்னம். அதுபோல பருவமடைந்த பெண் உனக்கு பருவமடைந்த பெண்ணுக்கா? பருவமடைந்த பெண் உனக்கு பருவமடைந்த பெண்ணுக்கு தான் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு பாதுகாப்பு வேணும். இந்த பாதுகாப்பு பத்தாது. சரி, இதெல்லாம் அரையும் குறையுமா போயிடும். உனக்கு முழுமையா ஒரு பாதுகாப்பு வேணும் அல்லவா? முழுமையான பாதுகாப்பு. ஆயால நான் உனக்கு சரி, நான் தான் உனக்கு புருஷன். ஐயோ ஆதப்பலமா, நீ தவறு வச்சுக்காத. நான் தான் உனக்கு இருங்க, ஏன் கோபுறீங்க? நான் தான் உனக்கு புருஷனை பார்த்து வந்திருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஓ, மாப்பிள்ளை பாத்திரம் வந்திருக்கேன்னு சொல்றீங்க, புருஷன்னு சொல்லாதீங்க சாமி. மாப்பிள்ளை பாத்திரம் வந்திருக்கீங்க. ஒரு ஆண்மனை பிறந்தா அவன் எல்லாம் புருஷன் தான். அதான் புருஷோட்டவன் பேர் உண்டு. அப்படி கிடையாது. பொண்ணுக்கு தாலி கட்டினாதான் புருஷன், அது வரையும் அவர் மாப்பிள்ளை. புருஷன் புரிஞ்சுங்களா? தாலி அதாவது காதலிக்கு தான் அனுமதி கட்டி தாலி கட்டாதான் ஒரு நீ சொல்ற மாதிரி கணவன் மனைவி. ஆனா அக்கா பிள்ளை இருக்கு பத்தியா? அக்கா பிள்ளை. சரி, அக்கா பிள்ளை பிறந்தாவே உங்களுக்கு பொண்டாட்டிட்டேன். அது ஒரு தனி கதை இருக்கு. நினைப்புதான் பொழப்ப கெடுக்குமா? நினைப்பில்லமா, இது கதை இருக்கு. பெரிய விவரம் இருக்கு. சரி, எனக்கு மாப்பிள்ளை பாத்துறீங்களா? மாப்பிள்ளை நல்லவரா, வல்லவரா, படிச்சவரா, நாளும் தெரிஞ்சவரா, நிறைய முதல்ல சம்பாரிச்சு கொடுப்பாரா? எது அவருக்கு நீ சம்பாதிக்கணும், படிக்கணும், சரி, அழகான நீ கேள்வி கேட்கல. இப்படி கால் கடுக்க நிக்க வைப்பாரா? அனைவருக்குமே முதல் கடவுளா அவர்தான். உட்கார வச்சு சம்பாரிச்சு போடுவார்ல. சாதாரண கிடையாதுமா. சரி, குடும்பமே பெரிய குடும்பம். பெரிய குடும்பமா? பூலோகத்துல எப்படி குடும்பம் இருக்கும் பாத்தீங்களா? அதுல பெரிய குடும்பம் உடையவங்க. பெரிய குடும்பம். நிறைய பேச ஆசை இருக்கு. சரி, மாப்பிள்ளையோட பெருமையை சொல்லுங்க. நிறைய பேச ஆசை இருக்கான நேரங்களை பத்த மாட்டேங்குது. அந்த காலத்தினாலே உனக்கு மாப்பிள்ளை எப்படிப்பட்ட மாப்பிள்ளை, எப்படிப்பட்ட புருஷன் என்று பார்த்தால் ராஜபடி கிளம்பிட்டாருப்பா. அதை பார்க்கணும். படுத்திருக்கிறவங்க எல்லாம் முருகன் வர போறாரு, கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க. வள்ளி அரே ஹாய் அரே ஹாய் எப்ப அரே ஹாய் எம்ம அரே ஹாய் எப்ப அரே ஹாய் தனியே தினை கப்பிடே காதம்பா
வள்ளி தனியே இனி கண்ணிலே நிற்காதம்மா இனிமே மனவட்டி ஏத்துக்கப்பா நெருப்பில் வந்தவள் பொறுப்புள்ளவன் குறிப்பறிந்து பத்து முறை தீர்த்து வைப்பவன் ஆக விருப்பம் கொண்டு அவனை வணங்கிடு திரும்பும் தண்டு வாழ் மேலும் மேன்மை தருவன் ஆக நெருப்பில் வந்தவன் பொறுப்பு உள்ளவன் குறிப்பறிந்து பத்து முறை தீர்த்து வைப்பவன் விருப்பம் கொண்டு அவனை வணங்கிடு திரும்பும் தண்டு வாழ் மேலும் மேன்மை தருபவன் சிவனுக்கே ஒரு சொன்ன வேறனவள் சிவமுருகா என்று சொல்லு கடவுளவள் சிவனுக்கே ஒரு சொன்ன வேறனவள் சிவமுருகா என்று சொல்லு கடவுளவள் நாளையிட நல்ல மாப்பிள்ளைய பத்திரம் சேர்த்துக்கிட்டு பண்ண சம்மதத்தை கொடு வள்ளி தனியே காட்டிலே நிற்காதப்பா இனினே மனவட்டே ஏத்துக்கப்பா முத்தத்தாரம் இருக்கையில் ரெண்டாம் தாரம் கேக்குதா முருகனுக்கு ரெண்டாம் தாரம் கேக்குதா ஆண்டி பண்டாரத்துக்கு ரெண்டாம் தாரம் கேக்குதா முத்தத்தாரம் இருக்கையில் ரெண்டாம் தாரம் கேக்குதா முருகனுக்கு ரெண்டாம் தாரம் கேக்குதா ஆண்டி பண்டாரத்துக்கு ரெண்டாம் தாரம் கேக்குதா இது நல்லா நல்லா இருக்கா போய் நாரதரைக்கு இருக்கா இது நல்லா நல்லா இருக்கா போய் நாரதரைக்கு இருக்கா எப்பொழுதும் ஒரே வேளைதான் என்னாலும் எப்பொழுதும் ஒரே வேளைதான் முத்தத்தார இருக்கையில் ரெண்டாம் தாரம் கேக்குதா முருகனுக்கு ரெண்டாம் தாரம் கேக்குதா ஆண்டி பண்டாரத்துக்கு ரெண்டாம் தாரம் கேக்குதா ரெண்டாம் தாரம் வேணாங்க தாரம் ஒண்ணு போதுங்க உழவுடம்பா ஊரு போய் சேருங்க உங்க பொழப்ப கேட்டா ஊரு சிரிக்கு பாருங்க ரெண்டாம் தாரம் வேணாங்க தாரம் ஒண்ணு போதுங்க உழவுடம்பா ஊரு போய் சேருங்க உங்க பொழப்ப கேட்டா ஊரு சிரிக்கு பாருங்க இது நல்லா நல்லா இருக்கா போய் நாரதரைக்கு இருக்கா இது நல்லா நல்லா இருக்கா போய் நாரதரைக்கு இருக்கா எப்பொழுதும் ஒரே வேளைதான் என்னாலும் எப்பொழுதும் ஒரே வேளைதான் மூத்தக்கார இருக்கை ரெண்டாம் தாரம் கேக்குதா முருகனுக்கு ரெண்டாம் தாரம் கேக்குதா ஆண்டி பண்டாரத்துக்கு ரெண்டாம் தாரம் கேக்குதா யார மாப்பிள பாத்திரம் வந்துருன்னு சொல்லிருக்கேன் கந்தன் கடம்பன் கதிர்வேலன் கார்த்திகேயன் அந்த ஆறுமுக வேலன் சொல்ல போறேன் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஆகியாலே சொல்லமின் வார்த்தை கேளம்மா சொல்லமின் வார்த்தை கேளம்மா தலாதே சும்மா சொல்லமின் வார்த்தை கேளம்மா அல்லபகலும் எந்த ஆபத்தையை நீ விடுத்து அல்லபகலும் எந்த ஆபத்தையை நீ விடுத்து புவியில் உள்ளவர் கேட்பாய் செவி கொடு சொல்லும் வார்த்தை கேளம்மா பொய்யான தவ வேடம் புரிந்து வந்தவரே பொய்யான தவ வேடம் புரிந்து வந்தவரே புண்ணிய புகழ் போற்றும் புனித நாரதர் கைவரிசை செல்லாது போ வேறொருவரும் இல்லை திணி உலகினே வேறொருவரும் இல்லை நெறினி உலகினே ஆறுமுகனுக்கு அடைவாய் பரமானந்தம் சொல்லமின் வார்த்தை கேளம்மா கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையும் கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையும் ஓட்டமாய் ஓடி வந்து உமக்கு நாக்கர் கைவரிசை செல்லாது போ கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரம் தீழமில்லை கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரம் தீழமில்லை வெட்டி மாட்டி காட்டில் மனம் முடிப்பேன் சொல்லமின் வார்த்தை கேளம்மா அறிவில்லாத மனச்சிறுவியே இந்த நாரதை பார்த்து கூட்டு குடும்பம் என்ற ஆத்திரத்தை முட்டுவிட்டாய் ஆகையால் இன்று அதிகாலை சரியாக 5 மணி அளவில் உனக்கு வந்த கந்தனுக்கும் திருமணத்தை நடத்தியவில்லை என்பது நாரதன் அல்ல சத்தல கட்டியல அந்த பிரம்மனின் புத்திரம் அல்ல வருகிறேன் வள்ளி திருமணம் இது நடக்கும் நாரதன் சம்மதம் இது சத்தியம் ஆமா அப்படியெல்லாம் சொன்னாதே சீக்கிரம் போவாரு சீக்கிரம் போய் கூட்டிகிட்டு வரணும்ல யாரை கூட்டிகிட்டு வரணும் அவரை கூட்டிகிட்டு வரணும் சீக்கிரமா கூட்டிகிட்டு வரட்டும் கொளுத்தி போட்டோம் அப்பவே தீபாவளி வர்றதுக்குள்ள பட்டாசு வெடிச்சிருவோம் சீக்கிரம் ஹல் ஹல் வாலி பையன் ஹல் 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 ஹல்